அல்லாஹ் கிட்ட போனா அன்பா இருக்கணும், ஜீசஸ் கிட்ட போனா பாசமா இருக்கணும், ஏழ்மலையான் கிட்ட போனா நேர்மையா இருக்கணும், இந்த சிவா கிட்ட வந்தா நல்லவனா மட்டும் தான் இருக்கணும், இல்லனா செத்து போயிடுவேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிராவல் டு ஸ்பாட். நம்ம இன்றைக்கி அம்பாசமுத்திரம் பக்கத்தில் உள்ள ஆத்துசாலையில் எடுத்த படங்களை தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் தாங்க சங்கர் சார் முதல்வன் படத்தில் பூஞ்சோலை கிராமமாக காட்டியிருப்பார். அதே படத்தில் ரகுவரன் சார் சுற்றுப்பயணமாக இந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு தாங்க வருவார். இதே படத்தில் அர்ஜுன் சார் தேன்மொழியை பார்க்க பூஞ்சோலை கிராமத்துக்கு போவாருங்க. அப்போ இங்கே தாங்க பூ வாங்கிட்டு போவார். அந்த இடம் இதுதாங்க. அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. தேன்மொழியை பார்க்க அர்ஜுன் சார் போவாருங்க. அப்போ வடிவேல் சாரையும் பைக்கில் கூட்டிகிட்டு இந்த ஆத்துசாலை வழியாக தாங்க வருவார். அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. ஒரு பூவை பக்கத்தா நான் மட்டும்தான் போறேன், யாராவது அருவாளோட வந்தா நீ பார்த்து. முதல்வன் படம் ஹிந்தியில் நாயக்குன்னு ரிலீஸ் ஆச்சுங்க. அனில் கபூர் சார் நடிச்சிருப்பாருங்க. அந்த படத்துலையும் பூஞ்சோலை கிராமமாக இந்த ஆத்துசாலையை தாங்க காட்டியிருப்பாங்க. அடுத்து கடைக்குட்டி சிங்கம் படத்தில் கார்த்தி அண்ணாவும் சூரிய அண்ணாவும் குடிச்சிட்டு புல்லட்டை இந்த ஆத்துசாலை வழியாக தாங்க தள்ளிட்டு போவாங்க. அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. ஆனால் குடிக்க மாட்டேன்னு சொன்னியா மாமா? ஆமாம் சொன்னேன், எங்கள் அக்கா புருஷன் குடியில தான் செத்தான். அடுத்து நம்ம கார்த்தி அண்ணா நடித்த ஆளினால் அழகுராஜா படத்தில் வர பாடல் காட்சிகள் இந்த ஆத்துசாலையில் தாங்க எடுத்திருக்காங்க. கார்த்தி அண்ணா இந்த வழியாக மினி பஸ் மேலே நின்று ஆடிட்டு வர மாதிரியும் பாடல் காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி சார் நடித்த ஆரஞ்சு மிட்டாய் திரைப்படத்தில் சில காட்சிகள் இந்த ஆத்துசாலையில் தாங்க எடுத்திருக்காங்க. விஜய் சேதுபதி சாரும் திலக் சாரும் பேசிக்கிட்டு வர காட்சிகள் இந்த ஆத்துசாலையில் தாங்க எடுத்திருக்காங்க. நான் வேணாம் சொல்ல நீங்கள் தான் சார் கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? சரி அதை விடு. இதே ஆரஞ்சு மிட்டாய் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி சாரும் திலக் சாரும் இந்த ஆத்துசாலை வழியாக தாங்க ஆட்டோவில் போவாங்க. இதே படத்தில் ஆட்டோவிலேருந்து இறங்கி விஜய் சேதுபதி சார் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சிகள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்துல தாங்க அந்த காட்சிகள் எடுத்திருக்காங்க. பாட்டை ஆஃப் பண்ணியுமே விஜய் சேதுபதி சார் இந்த இடத்துல தாங்க ஆடிட்டு இருப்பார். அந்த காட்சிகள் இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆத்துசாலையில் இன்னும் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. என்னென்ன படங்கள்னு நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.